ஒரு நாம சொல்லும்போது கவனம் குறைய இருக்கும். வீட்டை ஒரு கோயிலில் 3 முறை எழுந்து கும்பிட்டான். மொழுந்து கொடுக்கும்போது மனைவனை நினைப்பான். 2வது முறை வந்து கொடுக்கும்போது பொருளை நினைப்பான். 3வது பிறக்கும்போது நாளைக்கு என்ன நடக்க நினைப்பான். 3 முறை விழுந்து விழுந்து வணங்கினான். எதுக்கடாண்ட குடும்பம் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை விழுந்து கும்பிட்டான். 3 முறை விழுந்து கும்பிட்டு எதுக்கட கும்பிட்டான். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான். அப்படியே தம்மும் அப்படியே உட்காந்துருப்பான். ஏன் உட்காந்துருக்கேன், நான் நிஷ்டை செய்யல, உட்காந்து படுத்து தூக்கினாண்டேன். ஏன்டா அடே நிஷ்டைக்கு என்ன புரியும் உனக்கு. அப்படியே கண்ணை முடிக்கிட்டோம் அப்படியே உட்காந்துதான். தியானம்னா தியானம் இல்லாத போனால் இது அடே நிஷ்டைக்கிறதுக்கு என்ன பொருள். அகத்தீசா மனசு கூடவே அகத்தீசா அகத்தீசா அப்படி உட்காந்துக்கணும். அகத்தீசா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உடனே அதை விட்டுட்டு கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துதான் என்ன நினச்சிக்கிட்டான். ஊரு போட்டு அக்கப்பூரை நடிச்சிக்கிட்டு இருக்கான். மனசு கூட பெரிய சுமை இருக்கும். அதை நடிச்சிட்டு அப்படியே உட்காந்துதான். குடியிருக்க வந்தான் ஒருத்தன். அப்படியே தியானம் செஞ்சான். என்ன தியானம் செஞ்சான். நிஷ்டை செய்கிறான். ஆமாம் நிஷ்டை அப்படி உட்காந்து தூக்காத, படுத்து தூக்குறான்னு அப்படியே சொல்லும் போது ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசா அகாத்தீசான்னு சொல்லி அப்படியே உங்கள் நாமம் சொல்கிறா. அதை விட்டுட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு உட்காந்து நிஷ்டண்டா. யாரை ஏமாற்றி உடனே நீ ஏமாற்றிட்டு இருக்கிற. யாரோ உனக்கு தவறான சொன்னேன். நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நாம சொல்கிறப்பா போகும்போது வரும்போது அகத்தீசா சொல்லிக்கிட்டு போ அப்படின்னா சில பேர் அப்படியே மௌனமாக இருந்தான். நிஷ்டை இருந்தான். நிஷ்டை இல்லைடா, இது பயனற்ற செயல். இது